கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சி காரணமாக மா விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக மா விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 40,000 ஹெக்டேர் பரப்பளவில் மா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இதில் மல்கோவா, பீத்தர், அல்போன்சா, நீலம், மல்லிகா, காதர், செந்தூரா உள்ளிட்ட சுவை மிகுந்த பல்வேறு வகையான ரகங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு ஆண்டுதோறும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த நிலையில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் மா விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மாமரங்கள் பூத்து காய்பிடிக்கும் தருவாயில் மழை இல்லாததால் மாம் பிஞ்சுகள் வெம்பி கருகி வருகிறது. இதனால் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே மா விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு கொடுத்து மாமரங்களை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுமார் 40 ஏக்கர் இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மா விளைச்சல் ரொம்ப குறைவு ஏற்பட்டிருக்கு. பல வகை மாங்காய் பார்த்தீங்கன்னாக்கா விளைச்சல் இப்போ மாங்காய் நல்லா சீசன் ஆகிருக்கணும். ஆனால் பாருங்கள், இந்த கள்ளக்குறி பக்கத்தில் நிறையா பல ஏக்கர் அளவில் மாங்காய் அதிகமாக பாருங்கள் விளைச்சல் இருக்கணும். விவசாயிகள் பார்த்துக்கிட்டு பாருங்கள், இந்த மாங்காய் ரொம்ப சின்னதாக்குது, விளைச்சலே இல்லை, சின்னதாக்குது. இந்த வெயிலுக்கு அப்படியே கருகி போச்சு. காரணம் என்னன்னாக்கா வெயில் ஒன்று, இன்னொன்று பார்த்தா தண்ணி பற்றாக்குறை. விவசாயிகள் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்காங்க இங்கெல்லாம்.